ஹலோ! பன்னீர் பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு சப்பாத்தி மாவு நான் ஃபுட் ப்ராசஸர்ல திரட்டிக்கிறேன். அதுக்கு கோதுமை மாவு, உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா கையில ஒட்டாத அளவுக்கு சாஃப்ட்டான மாவா திரட்டி எடுத்துக்கிறேன். சப்பாத்தி நல்லா பொங்கி வரும். இதோட பிளேட சேஞ்ச் பண்ணிட்டு, நான் வந்து பச்சை மிளகாய், பன்னீர், வெங்காயம், கொத்தமல்லி தழை, பவுடர்ட் ஸ்பைசஸ்ல மிளகு ஜீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஓமம் ஆட் பண்ணி, உப்பு ஆட் பண்ணி, அந்த மசாலாவையும் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணதுக்கப்புறம் 2யும் பால்ஸா திரட்டிட்டு, இந்த ஸ்டஃபிங்க உள்ள வச்சு ஃபில் பண்ணிக்கிறோம். வெளிய வராத அளவுக்கு நல்லா பால்ஸ் மேக் பண்ணிட்டு, 2 பக்கமும் மாவு தடவி நல்லா திரட்டி சப்பாத்தியா எடுத்துக்கோங்க. இந்த பராத்தா எடுத்ததுக்கப்புறம் தோசை கல்ல வந்து நல்லா இரும்பு கல் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் பராத்தா, சப்பாத்தி எல்லாமே நல்லா பொங்கி வரும். அந்த கல்லு வந்து ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது. அதனால தான் இரும்பு கல் சொல்றேன். அதுல பட்டர் தடவிட்டு 2 பக்கமும் மீடியம் ஹைல வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாரி நல்லா பொங்கி சாஃப்ட்டா வருங்க. நல்லா 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கும், டின்னருக்கும் ஒரு நல்ல ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்தி ஈட்டிங்.